ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஆர்ஃபன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியை நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த மாதிரிலாம் சினிமா பார்க்கறதுக்கே இவ்வளவு பயமா இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரியே ஒரு பயங்கர கொடூரமான ஸ்டோரி நடந்திருக்கு அப்படின்னா யாராவது நம்புவீங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இல்ல, ஒரு 2021ல நம்ம பக்கத்துல இருக்கிற பிலிப்பீன்ஸ் கண்ட்ரில நடந்த ஆர்ஃபன் மூவி மாதிரியே இருக்கிற அந்த த்ரில்லரான ஸ்டோரியை தான் பவி டாக்ஸ் கிரைம் சேனல்ல ட்ரூ கிரைம் ஸ்டோரியா டாக்குமெண்ட்ரியா ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரூ கிரைம் ஸ்டோரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆர்ஃபன் மூவி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த கிரைம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஷாக்கிங்காவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய ட்ரூ கிரைம் சீரீஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வழக்கம் போல நம்ம சீரீஸ்ல என்ன ஆக போகுது பார்க்கலாம். வந்துட்டு இருக்க யோபோ கிட்ட ஜியாங் ஷூ கேக்குறான், ஆமா இந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்டு யூ வந்தான், அவன் என்ன ஆனா அப்படின்னு கேட்க அவர் என்ன ஆனாருன்னு தெரியல, தனியா போட்ல கிளம்பி போனாரு, அதுக்கப்புறம்ல இருந்து நாங்க ஆளுங்களை தேட விட்டுட்டே இருக்கோம், எந்த நியூஸ்மே வரலன்னு சொல்ல ஜியாங் ஷூ பாக்குறான். தேடிட்டு இருக்கீங்களா இல்ல அவனை புடிச்சு அவன் கிட்ட இருக்கிற இந்த முக்கியமான லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட வாங்குறதுக்கு ட்ரை பண்றீங்களான்னு கேட்க அப்படி ஒரு லிஸ்ட பத்தி நான் கேள்வியே படல அப்படின்னு யோபோ சொல்றான். சரி ஓகே அதையும் நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் ஷோ அங்க இருந்து மிரட்டி துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தானியா வேற ஒரு நாட்டு போன மாதிரி மேக்கப் போட்டு வந்தால ஷாப்பிங் ஆரம்பிக்கிறா. இருக்கிறதுல ஒன்லி காஸ்ட்லி ப்ராடக்ட் மட்டும் தான் பாக்குறா, காஸ்ட்லி கடைக்கு மட்டும் தான் போறா. அவ பாட்டுக்கு ஒவ்வொரு திங்ஸா வாங்கிட்டே இருக்க கூட போன பாடி கார்டு பையன் மேடம் இன்னுமா ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வாயை மூட்டு வாடான்னு தானியாவும் கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க இந்த சூயர் அப்படின்னு லேடி இருந்தால அதான் அந்த வீட்டோட பொண்ணு, சூ ஃபேமிலியோட இந்த வீட்டோட ஹெட். அவ போயிட்டு இருக்கும் போதே இந்த ஊருக்கு ஏதோ ஒரு புதுசா பொண்ணு வந்திருக்காங்க, இருக்கிறதுலே பெரிய பணக்கார கடைக்கு மட்டும் தான் போயிருக்காங்க, ரேரான பொருளை மட்டும் தான் வாங்குறாங்க, நிறைய காசு இருக்கும் போல, பிசினஸ் பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல அப்போ ஓகே நல்ல பொருளா காட்டி வித்துருங்க அப்படின்னு சூயர் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல இப்பன்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு ஜியாங் ஷூ வந்திருக்காரு, இந்த நேரத்துல முக்கியமான பொருள் ரேரான பொருள் எடுத்து காட்டி நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு நம்ம ஆளுங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்ல எதுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுதான், பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சூயர் சொல்லிடுறா. ஜியாங் ஷூவும் ஜின்ரானும் வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த சூயரோட ஹஸ்பண்ட் யோபோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்ஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிக்க அதுக்குள்ள சூயர் உள்ள வந்துடுறா. டின்னர் ரெடி ஆயிடுச்சு, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்பெஷலா சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட அவ்வளவுதானே, சரி வந்துட்டா போச்சுன்னு ஜியாங் ஷூ சொல்றான். தானியா அவங்க கூட வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட உன் ஒய்ஃப் அவங்க எங்க அப்படின்னு சூயர் கேட்க அவளுக்கு உடம்பு முடியலன்னு மறுபடியும் திரும்ப போயிட்டா அப்படின்னு சொல்ல தானியாவை வந்துட்டு சூ அங்கிள் இருக்காரு, அவர் தான் வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்திருந்தாரு, நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், இப்போ ஒரு வேலை பார்த்தா கூட எனக்கு அடையாளம் கூட தெரியாது, 10 வருஷத்துக்கும் மேல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் எனக்கு பார்க்கலாம்னு நினைச்சேன்னு சூயர் கிளம்புறா. டின்னர் டேபிள்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. மஜிஸ்ட்ரேட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா எந்திரிச்சு நான் தப்பா நடந்துகிட்டேன், ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன மன்னிச்சிருங்க, எனக்காக இந்த ஒயின் குடிங்க அப்படின்னு சொல்ல ஜியாங் ஷூ கண்டுக்காமலே உட்காந்துட்டு இருக்கான். அவமானம் ஆயிருது. உடனே இந்த மஜிஸ்ட்ரேட் உட்காந்துட்டாரு. மத்த எல்லாருமே சியர் சொல்லும் போது நம்ம ஜியாங் ஷூ நல்லவங்களா தான் அவன் பாட்டுக்கு சியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சூயரும் யோபோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய அபிஷியல்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, முக்கியமான இந்த இடத்துக்கு நீங்களும் ஒயினை கொடுங்களேன் அப்படின்னு யோபோவை பார்த்து சொல்ல யோபோ ஜியாங் ஷூ கிட்ட போறான். இந்தாங்க ஒயின் அப்படின்னு அவன் வேகமா குடிக்கிறான். ஆனா நம்ம ஜியாங் ஷூ கண்டுக்கவே இல்ல, உட்காந்தே இருக்கான். ஜின்ரானும் அமைதியா அவன் என்ன பண்றான்னு பார்க்க சூயருக்கு நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம மேல ஏதோ பழி வாங்கறதுக்கு வந்திருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு இவன் அடுத்து எதை வச்சு மயக்கிறது அப்படின்னு பாக்குறா. டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து ஆட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அழகான பொண்ணுங்க எல்லாம் ஒரு குரூப்ல இருக்காங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு ஆட சொல்லிடுறா சூயர். அதுல மெயினா இருக்கிற பொண்ணு நம்ம ஜியாங் ஷூவை மயக்கிறதே ஃபர்ஸ்ட் வேலையா வச்சிட்டு இருக்கா. இங்க அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஒரு ஹோட்டல்ல உட்காந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரேரான பட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. இந்த இடத்துலதான் முக்கியமான பிசினஸ் மேன் எல்லாம் வந்து சாப்பிடுற இடமா. அங்க நம்ம தானியா வந்துட்டு இருக்கா. தானியா ஒரு டேபிள்ல வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டு நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்து டேபிள்ல வென் அப்படின்னு ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட ஒரு வியாபாரி ரொம்ப ரேரான பட்டு இது அப்படின்னு ஒரு பட்டை தலையில கட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வென் ஆனா எனக்கு அது ரொம்ப சரியா இல்ல மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இல்லங்க இதுதான் அந்த டிசைனே, ரொம்ப ஸ்பெஷலான பட்டுன்னு அந்த கடைக்காரன் பேச தானியா பாக்குறா. டை போடும் போது டை ரொம்ப தண்ணியா இருந்ததால வீணா போயிட்டு இருக்கு, அதனால இது வந்து இந்த மாதிரி புது டிசைனா வந்திருக்கு, ஆனா அது குவாலிட்டி நல்லாவே இருக்காதுன்னு சொல்ல உடனே தாலு வியாபாரி பாக்குறான். ஏமா என்ன நீ பெரிய அறிவாளியா என்ன, எப்படி ஏன் துணியை பத்தி இவ்வளவு கேவலமா பேசலான்னு அவளை அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான். அங்க நிக்கிற நம்ம பாடி கார்டு வேகமா அவனோட கையை பிடிச்சு முறுக்கி வெளியே போடா அப்படின்னு
துரத்தி விட்டுறான். வென் எந்திரிச்சு வரான். தானியாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்க, ஏன்னா இந்த துணியை நான் பண்டலா நம்பி வாங்கியிருப்பேன், நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மாஸ்க் போட்டு நம்ம ஜியாங்ஷுவோட அசிஸ்டன்ட் இவங்களோட அந்த சூயரோட வீட்டுல சுத்தி தேட ஆரம்பிக்கிறான். யூனாவை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. வேணும்னே நம்ம ஜியாங்ஷு அந்த டான்ஸ் ஆடுற மெயின் பொண்ணையே குறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். சூயர் பாக்குறா, மயங்கிட்டான் இந்த பையன் அப்படின்னு. வாமா இங்க வா, ஜியாங்ஷு சாருக்கு சர்வ் பண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணு பக்கத்துல வந்து பல்ல காட்டிக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அமைதியா நம்ம ஜியாங்ஷு வெயிட் பண்ணிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, வாங்க வாங்க நம்மளும் கொஞ்ச நேரம் ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு. ஆனா நம்ம ஜின்ரான் பாக்குறான், நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். போறவன் அந்த மாஸ்க் போட்டவனை பார்த்து ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு கேட்க, சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டேன், இந்த அரண்மனையில யூனா இல்ல, வெளியே தான் இருக்கணும், நான் போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். தானியா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பாடி கார்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக கடைக்குள்ள போக இந்த வியாபாரி ஒருத்தனோட ஆளுங்க 2 பேர் வந்துடுறாங்க. உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு தானியாட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம வெண்ணு தானியா கீழே விழ போறவள தாங்கி பிடிச்சிடுறான். பாடி கார்டு வந்து அந்த 2 பொறுக்கிங்களையும் அடிச்சு போட்டுட்டு வெண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தானியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீங்க யாருங்க, உங்க கூட கொஞ்சம் காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு வெண்ணு கேட்க, சாரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தானியா கிளம்புறா. எவ்வளவு அழகான எலிகண்டான ஒரு லேடி, இவ்வளவு அறிவா வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு பாத்துட்டு இருக்கான். இங்க இந்த டான்சர் பொண்ணு பக்கத்துலயே உட்காந்துட்டு நம்ம ஜியாங்ஷுவை கவனிச்சுட்டு இருக்க. விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்துட்டான் நம்ம ஜின்ரான். உள்ள வந்துட்டு ஜியாங்ஷு கிட்ட இல்ல அப்படின்னு கண்ணை காட்டுறான். ஜியாங்ஷுக்கும் விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சு போயிருது. கரெக்டா அந்த பக்கத்துல இருக்கிற டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒயின் ஊத்துறதுக்காக பக்கத்துல போக கையில இருக்கிற ஒரு குட்டி மணியை வச்சு ஜியாங்ஷு அந்த பொண்ணு அடிச்சிடுறான். கையில இருக்கிற ஜகு கீழே விழப்போகுது. சூயர் மேல எங்க விழுந்துருமோ அப்படின்னு மின்னல் வேகத்துல வந்து யோபோ அந்த கப்பை கேட்ச் பண்ணிடுறான். யோபோ சண்டை செய்யறவன் அப்படின்னு இந்த விஷயம் நம்ம ஜியாங்ஷுக்கு தெரிஞ்சிருது. யோபோ அமைதியா உட்காந்துக்க, ஆமா மிலிட்டரி ட்ரெஷரியில இருந்து கூட காசு நீங்க நிறைய ஆட்டையை போட்டுருக்கதா கேள்விப்பட்டேன், சரி இதை பத்தி அப்புறமா பேசலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஜியாங்ஷுவும் ஜின்ரானும் வராங்க. யூனா இங்க இல்லனா வேற எங்க போயிருப்பா, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜின்ரான் சொல்ல, கண்டிப்பா அவளை கொண்டிருக்க மாட்டாங்க, நம்மள மிரட்டுறதுக்காக பத்திரமா தான் வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்ஷு கிளம்புறான். இங்க இந்த சூயர் இருக்கால, அவ ஹஸ்பண்ட ரொம்ப அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கா. என் காலை கழுவுடா அப்படின்னு சொல்ல அவனும் அமைதியா உட்காந்து காலை கழுவ ஆரம்பிக்கிறான். அப்ப யோபோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருமா எனக்கு என்னவோ தோணுது, 5 வருஷமா நம்ம ஏமாத்தின பணம் எல்லாம் வட்டி கட்டாம விட்ட பணத்துக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்ட சொல்லி அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான் ஜியாங்ஷு. ஆனா இந்த ஐடியா கண்டிப்பா ராஜாக்கு வந்திருக்கும்னு தோணல. ராஜா இங்க நடக்கிற தப்பதான் கண்டுபிடிக்க சொல்லிருப்பாரு. ஆனா ஜியாங்ஷு 5 வருஷமா நம்ம கட்டாத பணத்தெல்லாம் கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல சூயர் பாக்குறா, எனக்கும் அந்த ஐடியா தான் இருக்கு. ஆனா நம்ம சூ ஃபேமிலி இங்க நம்ம வந்து பாதுகாப்பா இருந்தாதான் அங்க நம்ம அங்கிள் பாதுகாப்பா இருப்பாரு. அதனால 5 வருஷமா கட்டாததெல்லாம் கட்டணும் வரியலாம் அப்படின்னா ஒரு மேட்ரே கிடையாது, ஈஸியா கட்டிடலாம். ஏன்னா நம்ம அதை விட அதிகமா ஆட்டை போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுட்டு காலை அமுக்கி விடுன்னு சொல்ல உடனே இந்த யோபோவும் காலை அமுக்கி விட ட்ரை பண்றான். கொஞ்சம் வேகமா அமுக்கிட்டான் அப்படின்னு இந்த சூயர் ஓங்கி உதைக்கிறா. என்னடா என்ன பழி வாங்க ட்ரை பண்றியா அப்படின்னு. யோபோ இல்லமா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு வந்து காலை அமுக்க ஆரம்பிக்கிறான். ஜியாங்ஷுவும் ஜின்ரானும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சூ ஃபேமிலியை ஏமாத்துறதுக்காக தான் வெளியே நான் வந்து ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன், நம்ம வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி உள்ள போயிட்டு என்ன ஆச்சுன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம உள்ள தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கிறோம். யூக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம், யூனா எங்க இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவில்ல யாரையும் போக விடாம சூ ஃபேமிலி மூடி வச்சிட்டு இருக்கு. ஒருவேளை அதுல யூனா இருக்கலாமோ அப்படின்னு சொல்ல அங்க இருந்து ஜியாங்ஷு கிளம்புறான். நானும் கூட வர அப்படின்னு ஜின்ரானும் கூட போறான். அங்க யோபோ ஓரமா நிக்கிறான். அவங்க பேசுறதெல்லாம் ஓட்டி கேட்டுறான். ஒருவேளை டிராப்பா கூட இருக்கலாம், யாராவது நம்மள இங்க கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல ஜின்ரான் உடனே நான் கோவிலுக்குள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆளுங்க அட்டாக் பண்றதுக்கு வராங்க. ஜின்ரான் அப்படி தள்ளி நிக்க சொல்லிட்டு ஜியாங்ஷுவும் அசிஸ்டன்ட்டும் சண்டைக்கு போயிடுறாங்க. ஜின்ரான் இந்த கேப்பை யூஸ் பண்ணி நேரா கோவிலுக்குள்ள போயிடுறான். அங்கதான் யூனாவை கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. யூனா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வரத பார்த்து சிரிச்சுட்டே அவளை கழட்டி விட ஆரம்பிக்க கரெக்டா பின்னாடி ஆள் வராங்க. ஜின்ரான் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான், செத்தாலும் பரவாயில்லன்னு. ஆனா அதுக்குள்ள அவன் மேல வாள் படுறதுக்குள்ள அங்க வர அசிஸ்டன்ட் ஜின்ரானை யூனாவையும் காப்பாத்துறான். ஜின்ரான் யூனாவை கழட்டி விட்டுட்டு முதுக தொட்டு பார்த்தா ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. இவளை கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே தூக்கிட்டு வர இவளை கூட்டிட்டு நீ கிளம்பு, அசிஸ்டன்ட் நீ அவன் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ரானை யூனாவையும் பத்திரமா ஜியாங்ஷு அமுச்சு வச்சிடுறான். அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தன் எப்பவுமே இருப்பான்ல, அவன் இந்த ஊருக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்ஷு வேகமா அவன் மாஸ்க உடைச்சு விட உள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, இது யோபோ தான். நான் எத்தனையோ தடவை எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு, ஆனா இத கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஆர்மியே வழி நடத்திட்டு போனவன். நேத்து நம்ம வெளியூர்ல நடந்த சண்டையில உன் கையில நான் ஒரு அம்பு விட்டுருந்தேன். இன்னைக்கு அந்த ஜக நீ புடிச்ச ஸ்டைல நீ சண்டை போடுறவனும் தெரிஞ்சது, உன் கையில இருக்கிற காயத்தை வச்சு நீ தான் அந்த முகமூடி போட்டவனும் தெரிஞ்சிருச்சுன்னு ஜியாங்ஷு சொல்ல, பரவாயில்லையே நீங்க பெரிய அறிவாளியா தான் இருப்பீங்க போல, உங்களை பத்தி நான் சாதாரணமா நினைச்சிட்டேன் அப்படின்னு அந்த பையன் யோபோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க தானியா கிட்ட வேகமா கொண்டு வந்து யோனாவை விட்டுட்டு வெளியே போய் நின்னுட்டு இருக்கான். பாவமா நம்ம ஜின்ரானும். யூனா அமைதியா படுத்துட்டு இருக்கா.
ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம முதுகுல இவ்ளோ காயம் போட்டிருக்காங்க, இந்த அடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தானியா மருந்து போட ஆரம்பிக்கிறா. ஆனா யூனாக்கு மனசு ஃபுல்லா இப்ப ஜின்ரான் தான் இருக்கான். உயிரை பணையம் வச்சு முன்னாடி வந்து நின்னானே அப்படின்னு அழுதுட்டே யோசிச்சுட்டு இருக்கா. தானியா மருந்து போட்டுட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்கு, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங்ஷு நேரா வீட்டுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். தானியா காலைல இருந்து என்ன பண்ணா அப்படின்னு. அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணாங்க, அப்புறம் நாங்க டின்னருக்கு வெளியே போனோம், அங்க ஒருத்த வந்து பொறுக்கி பையன் நான் உள்ள போயிருக்கும் போது தனியா இருந்த தானியா மேடம் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா, நல்லவேளை வென்சார் அங்க வந்துட்டாரு, கட்டி புடிச்சு காப்பாத்திட்டாரு அப்படின்னு வாய் உளறிட. அவ்வளவுதான் ஜியாங்ஷு பயங்கரமா கடுப்பாயிடுறான். இப்ப நீ என்ன சொன்ன, யாரா அந்த வென் அப்படின்னு. அவர் ஒரு பிசினஸ் மேன் போல, பார்க்க நல்லா இருந்தாரு, ஆனா என்ன மன்னிச்சிருங்க நம்ம காலில் விழுந்துட்டு இருக்க. ஜியாங்ஷு பொறாமையோட அங்க இருந்து கிளம்பி போறான். ஜின்ரான் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். ஜியாங்ஷுவை பார்த்துட்டு, டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இதுக்கும் மேல உனக்கு யூனா கண்டிப்பா பாடி கார்டா வேலை பார்க்க மாட்டா, அவ இதுக்கும் மேல வந்துட்டு தனியா தான் இருக்க போறா, இதுக்கும் மேல ஆபத்துல அவ மாட்டுறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல, இப்ப வந்து அவ என்னோட ஒய்ஃப் கிட்ட வேலை பாக்குறா, நீ அவகிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். ஜியாங்ஷு விட்டு அடுத்து நம்ம தானியா கிட்ட நேரா ஜின்ரான் வந்துடுறான். அவளை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க, வேலையில இருந்து வெளியே தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தானியா பாக்குறா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க புரியுது, ஆனா அவ வேலைக்கார பொண்ணு, உங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டா உங்க அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்குவாங்களா, அவ என்கிட்ட வேலை பாக்குறதும் பார்க்காததும் அவ இஷ்டம், அவளுக்கு நினைவு திரும்பினதுமா நான் கேட்டுக்கிறேன், உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க யோசிங்கன்னு சொல்லிட்டு தானியாவும் ஜியாங்ஷுவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஜியாங்ஷு இன்னும் தானியாவை பார்த்து முறைச்சிட்டு, ஏதாவது முக்கியமான விஷயத்த பாத்தியா, யாரையாவது பாத்தியான்னு கேட்க, தானியா உடனே அங்க ஷாப்பிங் போனேன், இங்க ஷாப்பிங் போனேன், இந்த க்ளூ கிடைச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங்ஷு பாக்குறான், அதை பத்தி அவன் மனுஷனாவே நினைச்சுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுக்காம விட்டுறான். இங்க நம்ம ஜின்ரான் மறுபடியும் யூனா தூங்குற இடத்துக்கு வந்துட்டு அவன் முதுகுல எரிச்சல் வராம இருக்க விசிறி விட்டுட்டு அமைதியா பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நிம்மதியா தூங்குறதுக்கு மியூசிக்கும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். தானியா ஜியாங்ஷு கிட்ட கேட்டுறா, நான் பார்த்தேன் நீங்க வந்து நெஞ்சில அடிபட்டுச்சு நான் நினைச்சப்போ நீங்க ஒரு ஜேடு டோக்கன் வச்சிருந்தீங்கன்னு கேட்க, அந்த டோக்கனை நம்ம ஜியாங்ஷு காட்டுறான். நீ கோவில்ல இருக்கும் போது கீழே விழுந்துருச்சு, நீ நல்ல புருஷன் வேணும்னு தான் கேட்டு அங்க வந்திருந்த சாமி கிட்ட, உனக்கு நல்ல புருஷனும் கிடைச்சிருச்சு, உன் ஜேடு டோக்கனும் மறுபடியும் கிடைச்சிருச்சுன்னு ஜியாங்ஷு சொல்ல, தானியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. என் டோக்கனை கிட்ட கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு ஜியாங்ஷு கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.